நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஆம், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆஹ், அண்ணா சிவா அவர்களே, ஆம், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக உதவி கொண்டிருக்கும் சேது அவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாணவர் பண்பாட்டு விழாவிலே பாட்டு போட்டி, பாட்டு போட்டியிலே கலந்து சிறப்பிக்க முன்வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். பாட்டு போட்டியில கலந்துக்கணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கு வரும்னா, அந்த பாடல திறமையா பாடக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே இந்த எண்ணம் வரும் இல்லைங்களா? அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கிற மாணவர்கள் எல்லோருமே சிறப்பாக பாடக்கூடியவர்கள் அப்படின்றதுல எந்த ஐயமும் கிடையாது. ஓகேங்களா? பாடணும், பாட்டு போட்டியில கலந்துக்கணும், பாடலை பற்றி தெரிந்து கொள்ளணும், நிறைய பயிற்சி செய்யணும் அப்படின்ற ஆர்வம், ஓகே, மிகுதியான ஆர்வம் கொண்ட மாணவர்கள் தான் இன்றைய இந்த பயிலரங்களை கலந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, அப்படிதான் இருப்பீங்க இல்லையா? பாட்டுன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாடல் போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிற உங்களுக்கு முதற்கண் வணக்கம் எல்லோருக்கும். சரி, இந்த பாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான திறனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஒரு சிலர் சங்கீத வகுப்புக்கு போகலாம், ஓகே, மற்ற இசை வடிவங்கள் எதையாவது நீங்க கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க, இசையோடைய பின்னணி இருக்கும் இல்லைங்களா? பலருக்கு அது இருக்காது. அவங்க கேள்வி ஞானத்துல பாடக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. அப்படி கேட்ட மாத்திரத்துல அவங்களால ஒரு பாடலை பாட முடியும், பாடணுன்ற ஆசை அவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்க முறையா கற்றிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்படி ரெண்டு வகையான மாணவர்கள் இங்க இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று முறையாக கொள்ளக்கூடிய மாணவர்கள், இன்னொன்று சங்கீத வகுப்புக்கு போகல, இசை பாடம் எதுவுமே கற்றுக்கொள்ளல, ஆனா பாடணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ள மாணவர்களும் இங்க இருப்பீங்க. இந்த இரண்டு வகை மாணவர்களுமே கண்டிப்பா பாடலாம். பாட்டு என்பது இயற்கையாக நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு திறன். ஓகேங்களா? சங்கீத வகுப்புக்கு போறவங்க அந்த இசைய முறையா கற்றுக்கொண்டு நீங்க பாடலாம். போகாதவங்க கேள்வி ஞானத்துல பாட போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? சரி, சோ இந்த உங்களுக்குள்ளார இருக்கின்ற அந்த திறமைய, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படணும், அதுக்கு ஒரு தளம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாணவர் பண்பாட்டு விழாவிலே பாட்டு போட்டிக்கான நம்ம நோக்கத்தின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கின்றது. அத்தோடு உங்களுடைய பாட்டு தமிழ் மொழியில தான் நீங்க பாட போறீங்க. அதனால தமிழ் 3 வகையா நம்ம பிரிக்கலாம். இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறது. அதுல இசையும் ஒரு கூறு. சோ இசை மூலமாக தமிழ் மொழியை வளர்ப்பதற்கும் அந்த தமிழ் உணர்வை ஊட்டுவதற்கும் இது ஒரு தளமாக அமையும். சரிங்களா? ஆல்ரைட். சோ இப்ப நீங்க பாடல் போட்டிக்கு நீங்க வருவதற்கு முன்னால எப்படிப்பட்ட பாடல்களை நீங்க தேர்வு செய்யலாம்? ஓகேங்களா? இந்த பாட்டு போட்டியின் விதிமுறைகளை பத்தி நான் கொஞ்சம் இறுதியா வரேன். உங்களுக்கு முதல்ல நான் பொதுவான சில விஷயங்களை உங்களோட நான் கலந்து பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். சரிங்களா? சோ இப்ப எப்படிப்பட்ட பாடலை நாம தேர்வு செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, நீங்க முன் வந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாட்டு போட்டின்னு சொன்னா நிறைய நாம பாக்குறோம். ஓகே, டிவில எல்லாம் கூட நிறைய போட்டிகள்ல நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அதாவது என்னன்னா இந்த சூப்பர் சிங்கர், ஓகேங்களா, சூப்பர் சிங்கர் போட்டி இப்ப இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது தவிர சரிகமப்பா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நம்ம ஊர் பொண்ணு கூட ஒரு 3வது பரிசு பெற்றுக்கொண்டு வந்தாங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா அது பொதுவா எல்லா பாட்டையுமே அவங்க எடுத்து பாடுறாங்க, எல்லா வகையான பாடல்களையுமே அங்க பாடுறாங்க. ஆனா மாணவர் பண்பாட்டு விழான்னு வரும் பொழுது இந்த ஒரு சில கட்டுப்பாடுகளை நாம இங்க குறிப்பிடவிருக்கின்றோம். சோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த பாடலை தேர்வு செய்றீங்க? நீங்க அந்த ஜட்ஜஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த சுதி இங்க கலைஞ்சு போச்சு, அங்க சொரம் சரியா சேரல, இப்படி எல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்றது எனக்கு தெரியல. அதான் சங்கீதம் படிக்கிறவங்களுக்கு புரியும், படிக்காதவங்களுக்கு அவங்க பாடி காட்டும் போதோ இல்ல சொல்லி காட்டும் போதோ புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? சோ இப்ப
ஒருத்தர் பாட்டு எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களால உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாடல்கள முதல்ல நீங்க வரிசைப்படுத்தலாம். ஒரு 3 பாடல்கள நீங்க வரிசைப்படுத்தி பார்க்கலாம். பிறகு ஒவ்வொரு பாட்டா நீங்க பாடி பார்க்கலாம். அல்லது நீங்க ஒரு ரெக்கார்டிங் பண்ணி கொள்ளலாம். ஒரு பாட்டா நீங்க வந்து இந்த பாட்ட நான் பாடி இப்பதான் எல்லா வாய் வசதியும் நமக்கு இருக்கு இல்லையா? ஹேண்ட்ஃபோன்ல இருந்து ஹேண்ட்ஃபோன்லயே நம்ம என்ன செய்யலாம்? ரெக்கார்டிங் செய்து கொள்ளலாம். ஸோ ஒரு பாட்டாக நம்ம பாடலை பாடி பாடி 3 பாட்டு எடுத்துக்கொண்டு அதற்கான பாடலை பாடின பிறகு நீங்களே அதை போட்டு கேட்கலாம். கேட்டு அதில் எது உங்க குரல் சரியா பொருத்தமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பாடலை தேர்ந்தெடுத்து நீங்க பயிற்சி செய்யலாம். இது வந்து சங்கீத கிளாஸ்க்கோ அல்லது இசை வகுப்புக்கோ, பொதுவான இசை வகுப்புகளுக்கோ செல்லாத மாணவர்கள் இதை பின்பற்றலாம். அல்லது உங்க பள்ளியில இருக்கக்கூடிய இசை ஆசிரியர்கள் இருப்பாங்க. இசை பாடம்னு ஒண்ணு நடக்குது தானே உங்க பள்ளியில எல்லாம்? ஆல்ரைட். சோ இப்ப நம்ம வந்து நம்மளுடைய இந்த மாணவர் பண்பாட்டு விழால எப்படிப்பட்ட பாடல்களை நீங்க தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்கள் சில நீங்க தேர்ந்தெடுக்கலாம். கருத்து செறிவு மிக்க பாடல்கள், தத்துவ பாடல்கள், தமிழ் போற்றி பாடல்கள், கலாச்சாரம் சார்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாடலாம். யாரு ஆன் பண்ணீங்க? பேசுங்க. தனிஷாவா? தனிஷா, ரைட். சொல்லுங்க, உங்க பள்ளியில வந்து இசை பாடம் நடக்குதுங்களா? ஓகே. இப்ப அண்மையில நீங்க படித்த பாடல் என்ன? இந்த இந்த டீச்சர்ஸ் டேக்கு இப்போ புதுசா ஒரு பாட்டு பாடணும் ஆசிரியர், அதுதான். சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்கப்பா. அந்த நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டு வச்சு ஒரு பாட்டு தயாரிச்சு அதை மனப்பாடம் பண்ணி பாடணும் ஆசிரியர். பாட முடியுமா கொஞ்சமா? பாடுவேன் ஆசிரியர். ஃபுல்லா கூட நான் அழகா மனப்பாடம் பண்ணி பாடுவேன். நீங்க அந்த முதல் பல்லவி மட்டும் பாடுங்க. ஓகே. நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை, உமக்கு உண்மை வணங்குறோம், காலமுள்ள வரைக்கும் போற்றி துதிக்க நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. சோ இது வந்து இந்த சினிமா பாடலை நீங்க வந்து மாற்றி அமைச்சு ஆசிரியர்களுக்கு நீங்க நன்றி சொல்றது மாதிரி பாடுனீங்க, அப்படியா? ஆமா ஆசிரியர். நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. சோ இதற்கு உங்களுக்கு உதவி செய்தவர் உங்கள் பள்ளி இசை ஆசிரியரா? ஆமா ஆசிரியர். ஓகே. சோ இந்த மாதிரி பள்ளியில இசை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து அவர் வந்து வழிகாட்டுவார். நீங்க போய் அவர்கிட்ட அணுகி உங்களுக்கு பிடித்த பாடல்களை முதல் தேர்வு செய்ய. நான் சொன்னது மாதிரி பாட்டுன்னு சொன்னா கடல் மாதிரி கிடக்கு, நிறைய பாடல்கள் அங்க கிடக்குது. தன்னம்பிக்கை பாடல்கள், கருத்து செறிவு மிக்க பாடல்கள், இந்த மாதிரிதான் தேர்வு செய்ய வேண்டி இருக்கின்றது. சரிங்களா? காதல் பாடல்கள், இந்த குத்து பாட்டு, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இது வந்து மாணவர் பண்பாட்டு விழா. சோ பண்பாட்டு சார்ந்து அந்த பாடல்கள் இருக்க வேண்டும். சரிங்களா? அதனால நீங்க அந்த பாடல் தேர்வுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சில பாடல்கள், எடுத்துக்காட்டு பாடல்கள் கூட நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த பாடல் தேர்வுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இந்த பாட்டு பாடலாமா, இந்த பாட்டு பாடலாமா அப்படின்னு கூட நீங்க கேட்கறதா இருந்தா இப்ப என்கிட்ட நீங்க கேட்கலாம். பிறகு நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்ன மாதிரி இதுதான் பாடணும் அப்படி இல்லை, இந்த மாதிரி பாடல்கள் பாடலாம் அப்படின்றது மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கலாம். எதுவும் நீங்க கேட்க போறீங்க, டீச்சர் இந்த பாட்டு பாடலாமா, இந்த பாட்டு பாடலாமா, அந்த மாதிரி ஏதாவது தேர்வு செய்து வைத்திருக்கிறீங்களா? நீங்க எதுவும் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு நான் உதவ தயாரா இருக்கிறேன். டெக்ஸ்ட் பண்ணலாம். சொல்லுங்கம்மா, யாருன்னு பேர் சொல்லுங்க. ஆசிரியர் ஜாஸ்வின் பேசுறேன். ஆசிரியர், இப்ப நம்ம இந்த கண்மணி அன்போடு காதல் அந்த பாட்டு கூட நம்மளால பாட முடியுமா? ஓகே. கண்மணி அன்போடு காதல்ன்றது ஒரு காதல் பாடல். காதலிக்கு கடிதம் எழுதக்கூடிய பாடல். சோ அதனால சொன்னேன் இந்த காதல் சார்ந்த பாடல்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா பண்பாடு சார்ந்த பாடல்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ அந்த பாடல் பொருந்தாது ஐயா. வேற பாட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, பேர் சொல்லிட்டு பேசுங்க. ரேஷினி கிருஷ்ணராவ். இன்னொரு முறை. ரேஷினி கிருஷ்ணராவ். ரேஷினி, சொல்லுங்கம்மா. ரேஷினி, ஆசிரியர், நான் ஒரு பாட்டு தேர்ந்தெடுத்திருக்கேன், அந்த பாடல் பாட முடியுமா? சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க. பாடல் பேர், தலைப்பு சொல்லுங்க. தலக்கோதம் ஆசிரியர். அந்த பாடல் பாடலாம். அது வந்து கொஞ்சம் கருத்து செய்து மிக்க பாடல் பாடலாம். அந்த பாடல் வந்து பிரச்சனை இருக்காது.
நன்றி அந்த ஆசிரியர். பாடலின் மூலமாக ஏதாவது ஒரு கருத்து, தத்துவ பாடல், பழைய பாடல்கள் பெரும்பாலான பழைய பாடல்கள் வந்து தத்துவ பாடல்கள் இருக்கின்றன, புது பாடல்களையும் இருக்கு. ஆனா நம்ம தேர்ந்தெடுக்கணும், பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த பாடல் முழுக்க நீங்க கேட்கணும் மாணவர்களே. அந்த பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் ஒண்ணு அந்த பாட்டு உங்களால பாட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது அதுல உள்ள சொற்களை வந்து நீங்க ஒன்னொன்னா போகணும், அதுல உள்ள வரிகளை நீங்க வாசிக்கணும், அந்த பொருள் அறிய வேண்டும். பொருள் புரிந்த பிறகுதான் நீங்க பாடலுக்கு பயிற்சிக்கே போகணும். என்னட்ட படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும், பாடலுடைய விளக்கம் சொல்லாம அந்த பாட்டை கத்துக் கொடுக்கவே மாட்டேன் நானு. அதனால நீங்களும் அதுதான் பண்ணணும், சரிங்களா? பாடலை முதல்ல எடுக்கிறீங்க, இப்ப தலை கோதும் பாட்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாட்டுடைய வரி முழுக்க என்னதான் எழுதி இருக்கு, அந்த பாடல் என்ன சொல்ல வருது, ஏதாவது கருத்து அந்த பாடல் மூலமா நமக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு நீங்க முதல்ல பார்த்துட்டு முதல்ல பாட கேளுங்க. கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதுல என்னன்னா சொல்லப்படுது, என்ன கருத்து சொல்லப்படுது அப்படின்றது தெரியும். ஓகே, இதுல வந்து நல்ல கருத்து சொல்லப்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சு கொண்ட பிறகு அந்த பாடலை நீங்க இறங்கலாம், சரிங்களா? இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள், நீங்க இசை வகுப்புக்கு போனீங்கன்னா அந்த இசை பள்ளி ஆசிரியரோ இல்ல உங்க பள்ளியில இருக்கின்ற இசை ஆசிரியரோ இவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு கண்டிப்பா முன் வருவாங்க. நீங்க அவங்களோட ஆலோசனை பெறலாம், இந்த பாட்டு எடுக்கலாமா இந்த பாட்டு எடுக்கலாமா அப்படிங்கிறத பத்தி நீங்க அவங்ககிட்ட ஆலோசனை பெறலாம், சரிங்களா? பெற்றுக்கொண்டு சரி, இங்கிட்ட இப்ப என்கிட்ட நீங்க கேட்கறதா இருந்தா தாராளமா கேட்கலாம், நான் உங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆசிரியர் பேர் பவின் ஆசிரியர். பவின், ஓகே பவின் சொல்லுங்க, எந்த பள்ளி பவின்? ஆசிரியர் நான் எஸ்டே கேத்தில நார்த் மக்கள்ல இருந்து வரேன் ஆசிரியர். நார்த் அமேக், வெரி குட். ஓகே, தூரத்துல இருந்து வரீங்க, சொல்லுங்கம்மா. ஆசிரியர் இது நம்ம இதுவும் கடந்து போகும் ஒரு பாட்டு பாடலாம். இதுவும் கடந்து போகும்ன்ற வார்த்தையிலே அது வந்து ஒரு கருத்து சரி மிக்க பாடல் தான் அப்படின்றது தெரியுது நமக்கு, பாடலாம். வேற ஓகே, வேற அந்த பாட்டு உங்களுக்கு உங்களுடைய குரலுக்கு பொருந்துதா? உங்களால அந்த ரேஞ்ச்னு சொல்லுவாங்க, அந்த பாடல் வந்து ஏற்ற தாழ்வுகள் அதெல்லாம் வந்து உங்க குரல் மூலமா கொண்டு போக முடியுதா? உங்க கஷ்டம் இல்லாம உங்களால அந்த பாட்டு பாட முடியுதாங்கிறதையும் முதல்ல பார்த்துக்கொள்ளுங்க, சரியாம்மா? சொல்லுங்க பேர். சோழன் முனி ஆண்டி சொல்லுங்க. பாட்டு பாடலாம். அம்மா அம்மா பத்திய பாடல், தாய் பாசம் இல்லையா? பாடலாம், அது பாடலாம் கண்டிப்பா பாடலாம். இருங்க, நான் உங்களுக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்கட்டுமா? நானு கொஞ்ச நேரம் இருங்க, நான் ஓபன் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரம் இருங்க. ஓகே அது நான் ஓகே இங்க இருக்கக்கூடிய சில பாடல்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். முன்னாள் 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 வாழ், முன்னாள் 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 வாடா, கேட்டிருக்கீங்களா? ஓ, அந்த உன்னால் முடியும் முன்னால் முடியும், ஆமா, அது பாடலாம். இன்னும் இன்னும் என்ன தோழா, எத்தனையோ நாளான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? இன்னொன்னு என்ன, மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் பழைய பாட்டு தான் அது. அது மனிதன் என்பவன் இதெல்லாம் வந்து கருத்து சொல்லக்கூடிய பாட்டு. மூக்கழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், பழைய பாட்டு, டிஎம்எஸோட பாட்டு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என புரிந்தேன், கேட்டிருக்கீங்களா? பழைய பாட்டு. நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, நெஞ்சே உன்னாசை என்ன, நீ நினைத்தாலாகாதது என்ன, கேட்டிருக்கீங்களா? பாருங்க எவ்வளவு பாட்டு இருக்கு பாருங்க, தத்துவ பாடல்கள். ஒருவன் ஒருவன் முதலாளி, மற்றவன் தொழிலாளி, கேட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, நிறைய பாட்டு, இந்த பாட்டு நிறைய பேர் பாடுவாங்க இந்த பாட்டு. அப்புறம் என்ன பாட்டு, ஒரு உன்னால் முடியும் தம்பில ஒரு நல்ல பாட்டு, அதாவது புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு, புஞ்சை வரும் கங்கை உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதுங்க பாருங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் போராடலாம். நான் சில லிஸ்ட் கொடுக்குறேன், கேட்டுக்கிட்டே வாங்க. ஓகே, அடுத்து
உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இருக்கீங்களா? தோளை உயர்த்து, தூங்கி விடும் நாட்டை எழுப்பு. இதுல பாருங்க, வரிக்கு வரி உங்களுக்கு சில கருத்துக்கள் சொல்லப்படுது இந்த பாட்டுல. இந்த மாதிரி பாடல் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓகே, எதையும் முடிக்கும் இதயம் கண்டேன், உன்னால் முடியும். சரியா? வெற்றி நிச்சயம். இது நம்ம சூப்பர் ஸ்டாரோட பாட்டு. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். இறுதியாக வணக்கம் ரைட், இருங்க நான் வரேன் பாட்டெல்லாம் முடிச்சிடறேன் நான். ரைட்டா? ஓகே, ஒரு 15 பாடல்கள் லிஸ்ட் கொடுத்தேன் உங்களுக்கு நானு. இதுல உள்ள பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இதுதான் பாடணும்னு இல்ல, இது சில எடுத்துக்காட்டுகள். இது போன்ற மேலும் நிறைய பாடல்களை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். நான் சொன்னது போல கருத்து செறிவு மிக்க பாடல்கள், பண்பாட்டு சார்ந்த பாடல்கள், காதல் பாடல்கள், குத்துப்பாட்டு இதெல்லாம் வேண்டாம். அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்ப கேளுங்க என்ன கேள்விகள். அஸ்ரீ வணக்கம் அஸ்ரீ. வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் காந்த குழலி அஸ்ரீ. காந்த குழலி. காந்த குழலி. நான் கூட காந்த குரலி நினைச்சேன். காந்த குழலி நல்லா இருக்குமா பேரு? சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? அஸ்ரீ, இப்போ ஒருத்தவங்க எடுத்த பாடலை நம்ம எடுக்க முடியுமா அஸ்ரீ? அது அவங்க என்ன பாட்டு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நீங்க எடுத்து ஒரே பாடல பலர் பாடலாம். ஆனா அந்த பாட்டை பலரும் பாடும் போது யாரு சிறப்பா பாடுறாங்களோ அவங்களுக்கு தானே நமக்கு சிறந்த புள்ளிகள் பெற முடியும். அதனால எடுக்கின்ற எந்த பாடலா இருந்தாலும் நல்லா பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. இதே பாட்டை இன்னும் 4 பேர் எடுத்திருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு நீங்க காம்படிஷன் கொடுக்கணும்ல, போட்டி கொடுக்கணுமா இல்லையா? அதனால எந்த பாடல் நீங்க ஒரே பாடல நிறைய பேர் பாடினா, இல்ல நீங்க வேற பாட்டு பாடுங்கன்னா அங்க யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. நீங்க தேர்ந்தெடுத்து பயிற்சி செய்துட்டு வந்த பாடலை நீங்க அழகா படைக்கணும். அவ்வளவுதான். சரியா? ஓகே, வேற கேள்விகள் கேளுங்க. அஸ்ரீ, சொல்லுங்க. என் பேர் தனிஷா இருக்கிறேன். தனிஷா, சொல்லுங்க தனிஷா. கண்ணின் மணியே கண்ணின் மணியே அந்த பாட்டை சூஸ் பண்ண மாட்டீச்சா? கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். அருமையான பாடல். சிறகில்லை நான் கிளி இல்லை. பாடுங்க கொஞ்சம். வரிகள் இன்னும் மனப்பாடம் பண்ணல. இன்னும் மனப்பாடம் பண்ணல. முதல் அடி பல்லவி தெரியுமா உங்களுக்கு? இல்ல. கேட்டிருக்கேன், பாடலான்னு நினைக்கிறேன் அந்த பாடல். அது கொஞ்சம் தத்துவ பாடல் தான். என்ன பண்ணுங்க தெரியுமா, எனக்கு தெரிந்த பாடல் டக்குன்னு சொல்லிடுவேன். எனக்கு அந்த வரிகள் தெரியலன்னா நீங்க அந்த வரிகளை கோத்ரூ பண்ணுங்க. அந்த பாடல் கருத்து ஏதாவது கருத்து இருக்கா அதுல அப்படின்றத பார்த்து தேர்வு செய்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதான் சொன்னேன், உங்க பெற்றோர்களோ உங்களோட ஆசிரியரோ அது கண்டிப்பா உங்களுக்கு துணையா இருப்பாங்க. சொல்லுங்க, வேற யாரு? ஜஸ்வினா, சொல்லுங்க. அஸ்ரீ, இந்த நல்லவர் சொல்லை நாம் கேட்போம், நலமாய் வாழ வதி கொள்வோம். அருமையான பாட்டு. நான் உங்களை மாதிரி இருக்கும் போது பாடியிருக்கேன் இந்த பாட்டை. மேடையில எங்களோட குழுவோட பாடியிருக்கோம். ஆரம்ப பள்ளி படிக்கும் போது வாட்சன் தாளை தமிழ் பள்ளியில தான் டீச்சர் படிச்சேன். அங்க அந்த ஆண்டு விழா செய்வாங்க இல்லையா, ஒரு வருஷம் பரிசளிப்பு விழா, அதுல நாங்க பாடியிருக்கோம் இந்த பாட்டை. அருமையான பாடல். நல்லவர் சொல்லை நாம் கேட்போம் தானே, நலமாய் வாழ வழிவகுப்போம், தலைவர்கள் சொன்ன வழி நடப்போம், தாய் நாட்டினையே வாழ வைப்போம். எவ்வளவு அருமையான கருத்து அதுல இருக்கு. அழகா பாடலாம் நீங்க. வண்ண வண்ண சொல்லெடுத்து அந்த பாட்டு பாடலாம். அருமையான பாட்டு. கொஞ்சமா பாடுங்க, பாடி மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னைக்கு பாட்டு சம்பந்தமானதுல அந்த மகிழ்ச்சியா இருப்போம். பாடல் எல்லாம் பாடுங்க. பாரு, அதுக்கு என்ன, கொஞ்சமா பாடுங்க. வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு அதானே, வாசமுள்ள மல்லிகை போல் மனம் தந்தது செந்தமிழ் பாட்டு. நல்ல பாட்டு. யாது பாடலாம். ரேஷ்னி கிருஷ்ணராவ். ரேஷ்னி, சொல்லுங்க. போகிறேன் பாடல் பாட முடியுமா? போகிறேன்னா என்ன பாட்டு தெரியலையே டீச்சருக்கு. பாடி காட்டு, கொஞ்சோண்டு பாடுங்க, நான் பாக்குறேன். சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில்
போகிறேன் நான் போகிறேன். சரி, இந்த பாடல் வந்து எதை பற்றின பாடல் கொஞ்சம் சொல்லுங்க. தெரியுமா? பெண்களுடைய தன்னம்பிக்கை பாடல். பெண்கள் தன்னம்பிக்கை பாடல். யாரு ஆமா, சொல்லி sir. கொடுக்கறாங்க? எங்க அம்மா தான் ஆசிரியர் உதவி செஞ்சாங்க. ஆசிரியர் சோழன் பேசுறேன். சோழன் சொல்லுங்க. மற்ற மாணவர்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சொல்லியா சோழன்? ஆசிரியர் மழை திறந்து பாட்டு பாடலாமா? அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சில பாடல்கள் எனக்கு நல்லா தெரியும், ஒரு சில பாடல்கள் வரிகள் வந்து எனக்கு தெரியல. அதான் நான் வரிகளை கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இந்த பாட்டு பாடலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான நேரம் இல்ல. எப்படிப்பட்ட பாடல்களை பாடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும். அதுதான் நான் ஒரு சில எனக்கு தெரிந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கும் போது சொன்னேன். அதை நான் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க கோ த்ரூ பண்ணலாம். அதாவது இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்னு இல்ல மாணவர்களே. நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன், என்ன மாதிரி பாடல்கள் பாடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சார்ந்த பாடல் நிறைய புது பாட்டு, நிறைய தத்துவ பாடல்கள் நிறைய வந்திருக்கு. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் பெரும்பாலும் புதிய பாடல்கள் தான். ஏன்னா இப்ப உள்ள உங்களுக்கு இப்ப வர பாட்டு தானே தெரியும். அதே சமயத்துல பழம்பெரும் பாடல்களும் வந்து நிறைய கருத்து செறிவு மிக்க பாடல்கள் இருக்கின்றது. முக்கியமா எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் நடிச்ச படத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாட்டாவது தத்துவ பாடல் இருக்கும். அதெல்லாம் வந்து இன்றைய தலைமுறையினரும் பாடக்கூடிய வகையில அமைக்கப்பட்ட பாடல்கள். தாராளமா நீங்க நம்பி தேர்ந்தெடுக்கலாம். சரிங்களா? இன்னொன்று, அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன். ஓகே, இந்த பாட்டு பாடலாமா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, எழுதி வச்சிருங்க. இறுதியில நேரம் தான் நான் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு வழிகாட்டுறேன். இப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போறேன். சரிங்களா? என்ன மாதிரி பாடல்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுல நான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, பாடலை பாடும்போது என்னென்ன கூறுகள் வந்து கவனிக்கப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன கூறுகள் கவனிக்கப்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அதாவது படைப்பு, உங்களோட படைப்பு. ஓகே, படைப்பு எப்படி இருக்கு? படைப்புனா என்ன? பொதுவாக நீங்கள் அந்த பாடலை எப்படி வந்து கொடுக்குறீங்க? சரி, அது வந்து ஒரு உற்சாகமான பாடல் அப்படின்னா நீங்க அந்த பாட்டு உற்சாகமா பாடுறீங்களா? அது வந்து நல்ல ஒரு சோகமான பாடல் வச்சுக்கோங்களேன். நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. ரொம்ப சோகமா பாடுவாங்க அந்த பாட்டை. அது நீங்க சந்தோஷமா பாடுறீங்க, நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ அப்படி பாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாட்டோடைய உள்ளடக்கம் புரியலன்னு அர்த்தம். அந்த பாட்டை நீங்க சரியா கோ த்ரூ பண்ணல. அந்த பாட்டு சந்தோஷத்தை வெளிப்படுதா, ஐ மீன் துக்கத்தை வெளிப்படுத்துதா, எந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துதோ அந்த உணர்ச்சியை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க அதை படைக்க வேண்டும். ஓகே, அதுதான் படைப்பு. பொதுவா அந்த படைப்பு உங்க குரல் வழியா அந்த பாட்டை நீங்க கேட்கும் போது அதை ரசிக்க முடியுதா, அந்த உணர்வை நம்மளால உணர முடியுதா? சோகமான சில பேர் வந்து ஒரு தத்துவ பாடலாம் பெரும்பாலும் சோகமான ஒரு 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 மூட்ல தான் போடுவாங்க. ஒரு முறை நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, டீச்சர் வந்து புள்ளிகள் போட்டுட்டு இருக்கும் போது ஒரு மாணவர் பாடின பாட்டு கேட்டு நான் அழுதுட்டேன். ஓகே, அப்ப அந்த மாதிரியான வெளிப்படை இருக்கும். அப்ப அந்த படைப்பு வந்து வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த பாட்டை வந்து தத்துவ பாடல் அவர் பாடும்போது அந்த உணர்வை அவரால் முழுமையா கொடுக்க முடிஞ்சதுனால அந்த பாடலை கேட்ட நாங்க உண்மையை எல்லா ஜட்ஜஸுமே ஓரளவுக்கு கண்ணீர் விட்டுட்டோம், அழுதுட்டோம். அந்த அளவுக்கு அழகா அந்த பாடலை உணர்வோடு அந்த தம்பி பாடினார் ஒரு முறை. சோ அது வந்து ரொம்ப முக்கியம். என்ன பாட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? இப்ப உன்னால் முடியும் தம்பி எடுக்கிறீங்கன்னா, உன்னால் முடியும் தம்பி தம்பி, அந்த தம்பிக்கு நீ அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கணும் அந்த பாட்டு. குரலே வெளியில வராம அப்படி ரொம்ப மைல்டா ரொம்ப அப்படி பாடினா அந்த பாட்டு எடுபடாது. அந்த மாதிரி ஒரு பாடலுக்கும் ஒரு அந்த உணர்வை புரிந்து கொண்டு நாம அதை வெளிப்படுத்தணும். அதுதான் பொதுவாக படைப்புல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது மொழி. ஓகே, பாடல்ல வந்து தமிழ்ல நீங்க பாடுறதுனால தமிழ் மொழி உச்சரிப்பு நீங்க அதிகமா கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சரிங்களா? அதாவது லகரம் 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 3 இருக்கு இல்லையா? லா வந்து 3 இருக்கு, லகரம். சரியா? அதாவது லகரம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. லட்டு. ஓகே, லட்டு. பள்ளி. ஓகே, இதெல்லாம் வந்து அன்பல்லகரம் அப்படின்னு சொல்லுவோம்.
ரெண்டாவது லா பள்ளம், உள்ளம், வெள்ளம். அது கரெக்டா சொல்லணும். அடுத்தது சிறப்பு ழகரம் அழகு, பழகு, பழம். ஓகே, இந்த 3 ழகரத்தையும் ரொம்ப கவனிப்பாங்க. உச்சரிப்புக்குன்னே ஒரு நீதிபதி உட்கார்ந்துருப்பாரு. அவர் உச்சரிப்பு மட்டுமே பார்த்துட்டு வருவாங்க. ஸோ நீங்க ஒன்று கூட தவறாம பாட்டுல உயிர் கொடுக்கறதே உச்சரிப்பு தான் முக்கியமா நம்ம தமிழ் பாடல்களுக்கு. சரிங்களா? அடுத்தது நகரம், 3 நகரம் இருக்கு. நண்டு, நகம், இதெல்லாம். ரெண்டாவது பணம், பணம் இல்ல. ரெண்டாவது என்னது, அன்னம், கன்னம், இதெல்லாம் ரெண்டாவது. மூணாவது நகரம், 3 சொல்லி நகரம் என்னது? ஒரு சொல்லுங்க. பணம். பணம். அது பத்தியா, பணம்னு சொல்லக்கூடாது, பணம். அப்ப நாக்கு நல்லா உள்ள போகணும். பணம், குணம். சரியா? வேற என்ன சொல்லுங்க தமிழ் பள்ளி மாணவர்களே? குணம், குணம், மனம். டீச்சர் எப்படி சொல்றேன் பாருங்க. மனம் அப்படி இருக்கணும். அந்த தெளிவா கேட்கணும் காதுல. அது போய் குணம், மனம் அப்படி சொல்லக்கூடாது. சோ உச்சரிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க ரொம்ப கருத்தில், அது ஏறக்குறைய 30 புள்ளிகள் உச்சரிப்புக்காக வழங்கப்படுது. சரியா? அப்ப பாருங்க, பெரிய ஒரு பகுதி அந்த 30 புள்ளிகள் என்பது. நீங்க கவனிச்சு உச்சரிப்பெல்லாம் தெளிவா பயிற்சி செய்து கொண்டு வர வேண்டும். ஓகேங்களா? ரொம்ப தெளிவான பயிற்சி பெற வேண்டும். ஓகே. ராவும் 2 ரா இருக்கு. ஒன்று சின்ன ராகனா ரா, ரெண்டாவது ரா சின்ன ரா அரம். அரம், அரம், அறம், கரம், கரம் சின்னரா. சிம்பிளா மென்மையா சொல்லணும். கரம். அப்புறம் சரம், சரம். கெட்டிக்கார பிள்ளைங்க. ரெண்டாவது நகரம் பார்த்து புறா, புறா. கரடி சின்னரா, சின்னரா கரடி. பெரியரா சொல்லுங்க. தரை, தரை சின்னராமா, தரை. சரி, ஓகே. உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ் பள்ளி மாணவர்கள் இந்த லகர, லகர, ரகரம், நகர, நகர, நகரம், ரகரம், ரகரம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுதான் தமிழ் மொழிய தாங்கி பிடிச்சுக்கிட்டு கொண்டு இருக்கக்கூடிய உச்சரிப்பு. சரியா? இந்த உச்சரிப்புல நம்ம ரொம்ப 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 கவனம் செலுத்தணும். ஓகே, ரைட். ஸோ உச்சரிப்புல கவனம் செலுத்துங்க. இந்த உச்சரிப்புக்கு உங்களோட ஆசிரியர்கள் இதுக்கு உதவலாம். ஓகே, அவர்களோட உதவியை நாடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பாடலை நீங்க தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பாடல்ல எங்கெங்கெல்லாம் உச்சரிப்புகளை நீங்க கவனிக்கணும் அப்படிங்கறது ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுக்கிட்டு அதை கவனிச்சு பாடுங்க. நீங்க பயிற்சி செய்து கொண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது பழக்கத்துக்கு வந்துடும். ஒவ்வொரு பூக்களுமே, பூக்களுமே ரெண்டாவதுலா சொல்கிறதே. இத நீங்க மாத்தி பண்ணீங்கன்னா காது வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்ட்டீங்கன்னா நல்லா இருக்காது. சொல்கிறதே அப்படின்னா நல்லா இருக்காது. அந்தந்த ரகரத்தை கரெக்டா உச்சரிக்கணும். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. அந்த உச்சரிப்ப கவனம். வாழ்வென்றால், எஸ், வாழ்வென்றால் சொல்லுங்க. வாழ்வென்றால் பாப்பா, வாழ்வென்றால் இல்ல, வாழ்வென்றால் சொல்லுங்க. வாழ்வென்றால், வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, போர்க்களம். இதெல்லாம் அப்படியே கண்ணு அப்படியே உத்து கவனிப்போம். நாங்க ரொம்ப கவனமா பார்ப்போம். உச்சரிப்பு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. தமிழ் மொழி இல்லையா? ஆமாவா இல்லையா? சோ இதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும். சரியா? இது தவிர்த்து தாளம், சுருதி அப்படின்னா டீச்சர், தாளம்னா என்ன டீச்சர், சுருதினா என்ன அப்படி யாரும் கேக்குறீங்களா? இல்ல உங்களுக்கு தெரியுமா? சுருதி, தாளம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சரி, உங்கள யாரெல்லாம் சங்கீத வகுப்புக்கு போறீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் சொல்லுங்க. சாதனாவா? ஓகே, சாதனா, உங்களுக்கு சுருதினா என்னன்னு தெரியுமா? தெரியும்.
மேல் சுதி, கீழ் சுதி, மத்திய சுதி. ஓகே, சுருதி, கீழ் சுருதி, மேல் சுருதி அப்படிலாம் அவங்க சொன்னாங்க. அதாவது சுருதின்னு சொன்னா பொதுவா நீங்க வந்து இசை அடிப்படையில சுருதி என்னன்னு கேட்டா அது நல்லா விளக்கம் சொல்ல முடியும் நம்மளால. ஆனா அந்த விளக்கம் வந்து பொதுவா எல்லாருக்கும் புரிகின்ற ஒரு விளக்கம் கிடையாது. சுருதின்னு சொன்னா நீங்க ஆரம்பிக்கிற அந்த பாட்டு எங்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து அந்த அந்த லெவல் குறையாம அப்படியே கொண்டு போகணும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். ஒரு பாட்டு சொல்லுங்க, பாடலாம். ஒவ்வொரு பூக்கள் மட்டும் தான் வேணுமா, வேற பாட்டு வேண்டாமா? சரி, அந்த பாட்டே வச்சுக்கோமே. இப்ப நீ டீச்சர் பாடுறேன், நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து 2 பேட்டர்ன், முதல்ல பேட்டர்ன் 1 பாடுவேன், அப்புறம் பேட்டர்ன் 2 பாடுவேன். இதுல எது சுதியோட இருக்கு, எது சுதியோட இல்ல அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிங்களா? இப்ப பேட்டர்ன் 1 டீச்சர் பாடுறேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஓகே, இது பேட்டர்ன் 1. பேட்டர்ன் 2 சொல்லட்டுமா? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. சொல்லுங்க. பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2. இதுல எது வந்து சுதியோட நான் பாடுனேன்? பேட்டர்ன் 2. கண்டுபிடிச்சிட்டீங்க பத்தியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல்ல பாடும்போது அந்த பாட்டு அழகா இல்ல, ஒரு ஈடுபாட்டோட பாடல, அது கேட்கறதுக்கு நமக்கு பிடிக்கல. இந்த செகண்ட் சாங் 2வது தடவை நான் பாடும்போது ஏதோ ஒரு ஈர்ப்பு, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. சோ இதுதான் சுதி, வேற ஒண்ணும் கிடையாது. பாட்டு அழகா அந்த பாட்டுக்குரிய பாவத்தை அதோட ஏற்ற தாழ்வுகள் தப்பாம கரெக்டா லெவல்லா கொண்டு போனீங்கன்னா அதுதான் சுதியோட பாடுறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப நான் 2 தடவை பாடினேன். சோ ஒரே பாட்டை டீச்சர் நிறைய பேர் பாடலாமா? ஓகே, பாடலாம். ஒவ்வொருத்தரும் அந்த பாட்டை எப்படி கொண்டு வராங்க, எவ்வளவு அழகா சுதி சேர்ந்து பாடுறாங்க, எவ்வளவு அழகா அந்த பாடலின் உணர்வுகளை வெளிக்கொண்டு வராங்க, அந்த பாட்டோட உச்சரிப்புல எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க, யாரு சிறப்பா இருக்கோ அவங்களுக்கு அந்த புள்ளிகள் கூட போகும். அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? ஓகே. தாளம் என்பது அந்த பாட்டை வந்து தாளம் தப்பாம கொண்டு போகணும். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. தாளத்தோட இருக்கா? தாளத்தோட இருக்குல்ல? இதுதான். இந்த தாளம் நீங்க போட்டு பாடணும்ன்ற அவசியம் இல்ல. அங்க ஜட்ஜஸும் தாளம் அப்படி போட்டு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் கேட்கும் போதே இந்த பாட்டு தாளத்தோட இருக்கா இல்லையா அப்படின்னுட்டு. நீங்க அப்படியே அத ஒழுங்கா அந்த பாடலை எப்படி பாடல் பாடப்பட்டிருக்கின்றதோ அதை முதல்ல கேட்டு உள்வாங்கி அப்புறம் அதை அப்படியே நீங்க பாடினீங்கனாலே போதும். அதுல சுருதி, தாளம், உச்சரிப்பு, படைப்பு எல்லாமே அதுல அடங்கி வந்துடும். ஓகேங்களா? புரியுதா? ரைட்டு. சோ இருங்க, வேற என்ன நான் விட்டுருக்கேன்னு நான் பாக்குறேன். ஓகே. சோ நீங்க என்ன பண்ணுங்க, பாடலை தேர்ந்தெடுக்கும் போது திரும்பவும் ஆர்டரா வரேன் நானு. சரிங்களா? என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு 3 பாடலை தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடல்கள் தத்துவ பாடல்களாக, கருத்து செறிவு மிக்க பாடல்களாக இருக்க வேண்டும். சரியா? காதல் பாடல்கள், அந்த குத்துப்பாட்டு, அந்த ரேப்பு, இது ரேப் வந்து அது பாடல் போட்டி அப்படிங்கறதுனால இதுல வந்து ரேப் வந்துருச்சுன்னு சொன்னா அது இசை கூறுகள் அதுல குறைஞ்சு போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டா நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. இதெல்லாம் தவிர்த்துட்டு தத்துவ பாடல்கள், கருத்து செறிவு மிக்க பாடல்களை அதுல இருந்து ஒரு 3 பாட்டை நீங்க தேர்ந்தெடுங்க. 3 பாடல்களை தேர்ந்தெடுத்த பிறகு அத 3ஐயுமே நீங்க பாடி பாருங்க. உங்களுடைய போன்ல நீங்களே ரெக்கார்டிங் பண்ணி நீங்களே கேட்டு பாருங்க. அல்லது உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அதை அனுப்பி, டீச்சர் இதுல நான் எந்த பாட்டு நான் எனக்கு பொருத்தமா இருக்கு, எது நான் பாடலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்கலாம். தேர்ந்தெடுத்த பாடலோடைய முழுமையான வரிகளை வாசிக்கணும். வாசிங்க, பாட வேண்டாம், வாசிச்சு பாருங்க, எழுதுங்க. உங்க கைப்பட எழுதுனா இன்னும் சிறப்பு. என்ன கேட்டீங்கன்னா, நான்லாம் பாடல் பயிற்சி செய்துனா அந்த ஒரு பாட்டு நான் கைப்பட எழுதி முடிக்கிறதுக்குள்ளார பாட்டு நான் மனப்பாடம் பண்ணிடுவேன். ஏன்னா நான் என்ன செய்வேன், முந்தி இப்பெல்லாம் நமக்கு வந்து இது போன் அது இதுன்னு நிறைய கேஜெட்ஸ் நமக்கு வந்துருச்சு. முந்திலாம் வந்து ரேடியோ கேசட்னு சொல்லுவாங்க.
ஓகே, அந்த கேசட் போட்டு தட்டி தட்டி கேட்டு கேட்டு அப்படியே ஆஃப் பண்ணி பாஸ் பண்ணுவான். ஓகே, இப்பெல்லாம் வந்து பாஸ்லாம் ஒரு தட்டிடுறோம். முந்திலாம் அது ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை அமுக்கணும். நம்ம பாஸ் பண்ணிட்டு இந்த பாட்டை எழுதுவேன் நான். ஓகே, அடுத்த வரி கேட்டுட்டு பாஸ் பண்ணிட்டு எழுதுவேன். கேட்டு கேட்டு எழுதி 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 பாட்டு எழுதி கடைசி வரி போறதுக்குள்ளார அந்த பாட்டு அப்படியே மனப்பாடமே ஆயிரும். ஏன்னா நம்ம கைப்பட எழுதுறோம் இல்லையா, அது வந்து நல்ல ஒரு மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறை. சரியா? இப்போ எழுதுறது குறைஞ்சே போயிருச்சு இல்லையா? கேட்ட மாத்திரத்துல அப்படியே ஒரு நெட்ல போட்டா அந்த பாட்டு வந்து அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி அப்படியே பாடிட வேண்டியதான். ஆமாவா இல்லையா மாணவர்களே? அப்படித்தானே பண்ணுவீங்க? இல்ல போட்டோன்னு லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே டக்கு 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 டக்குன்னு வந்துரும் கூகுள்ல. அப்புறம் அதை எடுத்து ஒரு கட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்குவேன். நானும் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன், வேலையை எளிமையாக்குறதுக்கு பண்ணுவேன். ஆனா ஒரு பாடலை முழுமையா அதோட இறங்கி அதை நம்ம முழுசா கத்துக்கணும்னு நீங்க உங்க கைப்பட எழுதுங்க. என்னுடைய அட்வைஸ் இது வந்து. பரவாயில்ல, நெட்ல இருந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்களும் ஒரு முறை எழுதுங்களேன், அது அழகா மனப்பாடம் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, செஞ்சு பாருங்க. பிறகு அந்த பாடலுடைய பொருள் என்ன, ஒரு வரிக்கும் என்ன பொருள், என்ன மீனிங் அப்படின்றத நீங்க அப்பா அம்மா கிட்டயோ ஆசிரியர்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சு கொண்ட பிறகு அதுல உச்சரிப்பு அதை கவனிக்கணும். அழகரம் வருதா, அல்லகரம் வருதா, அழகரம் வருதா கவனிச்சு அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உச்சரிப்பு கவனிக்கப்பட வேண்டிய இடம். பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணுங்க, பாடலை எடுத்த எடுப்புல பாடிடாதீங்க. எடுத்த எடுப்புல அந்த பாட்டோட சேர்ந்து நம்ம பாடிக்கிட்டே வந்தோம்னா அந்த பாட்டை கற்றுக்கொள்ள முடியாது. குறைந்த பட்சம் அந்த பாட்டை ஒரு 30-40 தடவையாவது காது கொடுத்து கேட்டுக்கிட்டே வாங்க. நெவர் சிங். சரியா? லிசனிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ். அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். கேட்கறதுனால என்ன வந்துட போகுது, கேட்கறது தான் முதல் பயிற்சி. சரியா? ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஹெட்போன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா ஹெட்போன் போட்டுக்கிட்டு அந்த லிரிக்ஸ கையில வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே வாங்க. நெவர் சிங். வாய் திறக்கவே கூடாது. ஓகேங்களா? ரைட், கேட்டுக்கிட்டே வாங்க, கேட்டுக்கிட்டே வாங்க. நான் சொன்னது 30-40 தடவை. இந்த சூப்பர் சிங்கருக்கு எல்லாம் போறாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்க. அவங்க 100-200 தடவை கேட்பாங்க அந்த பாடலை. அதனாலதான் அப்படியே அவங்களால பாட முடியுது. சோ என்ன பண்ணணும், அந்த பாடலில் உள்ள அந்த அந்த டீட்டெயில்னு சொல்லுவாங்க, என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன சங்கதி போட்டிருக்காங்க, என்னென்ன உச்சரிப்புகள், எப்படி உச்சரிக்கிறாங்க, எப்படி அந்த உணர்வை வெளியில கொண்டு வராங்க, ஓகே, அந்த ஃபீல் எப்படி கொண்டு வராங்க, அதெல்லாம் நீங்க கேட்டு 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 உள் வாங்க வேண்டும். பாடலை முதல்ல உங்களுக்குள்ளார கொண்டு போகணும். ஓகே, பாடலை உள் வாங்கி அதுக்கப்புறம் பாடுனீங்கன்னு சொன்னாக்கா அந்த பாட்டை உங்களால சிறப்பா பாட முடியும். ஓகேங்களா? ஓகே, கேக்குறது தான் முதல் பயிற்சி. மாணவர்களே, கேட்பதுதான் முதல் பயிற்சி. நிறைய கேளுங்க, கேளு 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 கேளு. ஓகே, புரிஞ்சுக்கணும், அந்த பாட்டு நல்லா ரசிக்கணும். அது நல்ல பாடகரா உருவாகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு நல்ல ரசிகரா உருவாக வேண்டும். ஆஹா, என்னமா பாடுறாங்க, நல்லா இருக்கும், ஆஹா அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றோம் தெரியுமா. அந்த மாதிரி பாட்டை நம்மளால நல்லா பாட முடியும். ஏன்னா நம்ம அதை ரசிக்கிறோமே, உணர்றோமே இல்லையா. சோ இங்க எடுக்கிற பாடலை நீங்க விரும்பணும். யூ ஹாவ் டு லவ் தி சாங். சரியா? அப்படியே அதை உங்களுக்குள்ளார கொண்டு போகணும். எப்படி உள்ள கொண்டு போறது, கேட்கணும், நிறைய தடவை கேட்கணும். ஓகே, எனக்கு வந்து பி சுசீலா, எஸ் ஜானகி, சித்ரா இவங்க பாடின பாட்டுலாம் எனக்கு உயிர். பாட்டு பாட மாட்டேன், முதல்ல கேட்பேன். கேட்டு நல்லா அந்த பாட்டு நல்லா உள்ள வாங்கின பிறகு நம்ம பாடும்போது அப்படியே பாட முடியும், அப்படியே எக்ஸாக்ட்லி அப்படியே பாட முடியும் நம்மளால. அதுதான் உள்வாங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பாடக்கூடியவர்களுக்கு. சரியா? ஓகே, பாடலை பாட வேண்டும், கேட்க வேண்டும், நல்லா கேட்டு அந்த வரிகளை புரிந்து கொள்ள வேண்டும், அதோட மீனிங் என்னன்றது தெரிஞ்சுக்கணும், அப்புறம் உச்சரிப்பு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்புறம் தான் நீங்க லைன் பை லைன், அதாவது பல்லவி பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு வந்து பல்லவி, சரணம் இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, பல்லவின்னு சொன்னாக்கா பெரும்பாலும் சினிமா பாடல்கள்ல வந்து பல்லவியும் சரணம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அதாவது பல்லவி என்பது முதல் எடுப்பு. இப்ப டீச்சர் ஒவ்வொரு பூக்களுமே பாடின இல்லையா? ஓகே,
ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் இது வந்து பல்லவி. ஓகே, அப்புறம் ஒவ்வொரு விடியலுமேன்னு வரும். அத வந்து பல்லவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்தபடி அடுத்த சரணம் யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொரு பூக்களுமே சரணம் என்னது? முதல் சரணம் சொல்ல முடியுமா? முதல் சரணம்லாம் அந்த அடுத்த அடி. சொல்லுங்க. நம்பிக்கை என்பது அதெல்லாம் சரணம் தான், முதல்ல வந்துடும். நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே மனமே நீ மாறிவிடு. இதெல்லாமே பல்லவி. முதல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் முதல்ல பாடக்கூடிய, அது முடிச்சுட்டு இடையில இசை வரும் தெரியுமா? இசை வந்த பிறகு வருமே, அது என்ன வார்த்தைகள்? உள்ளம் இன்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, தெரியுது இல்லையா? அது வந்து சரணம். ஓகே, அந்த சரணம் முதல் சரணம். அதை முடிச்சோன்னு திருப்பி மியூசிக் வரும், திருப்பியும் அடுத்த சரணம் வந்து. அப்பதான் முதல்ல பாடக்கூடிய அடிகளை வந்து பல்லவின்னு சொல்லுவோம். அடுத்தடுத்து வர்றது முதல் சரணம், இரண்டாவது சரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவ்வளவுதான், ஒண்ணும் கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே, வேற பாட்டு ஏதாவது சொல்லுங்க, நான் சொல்றேன். எது இது வந்து பல்லவி, எது சரணம்னு நான் சொல்றேன். வாங்க உள்ள வாங்க, யாராவது ஒரு பாடல் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச பாடலா இருந்தா நான் ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க, என் ஷோல்டர் சொல்லுங்க. மழை திறந்து பாட்டு. மழை திறந்து பாயும் நதியலை நான், அந்த பாட்டு. அத நீங்க பாடுவீங்களா? அந்த பாட்டு பயிற்சி செஞ்சிட்டீங்களா? பாடுங்க, பல்லவி பாடுங்க பாப்போம், கேக்கலாம். மழை திறந்து தாவும் நதி அலை நான், மனம் திறந்து கோவும் சிறு குயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம், நினைத்தது பழித்தது. ஓ பப்பா பப்பா பாப்பா 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 பாப்பா. வெரி குட். இதுதான் பல்லவி. சரியா? பல்லவி முடிச்சோன்னா இசை வரும் இல்லையா? இசை வந்தோடனே படிங்க. காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, இசை பிறந்தது, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, விரலிலும் குரலிலும் ஸ்வரங்களின் நாட்டியம் அமைத்தேன் நான். இது வந்து முதல் சரணம். சரியா? இதே மாதிரி அடுத்த சரணம் வரும் இல்லைங்களா? அவ்வளவுதான் பாடலுடைய கூறுகள். இது முதல்ல பல்லவி, அதுக்கப்புறம் சரணம். முதல் சரணம், ரெண்டாவது சரணம், சில பாட்டுல மூணாவது சரணம் கூட இருக்கும். ஓகேங்களா? சோ அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம், அப்படியே நீங்க பயிற்சி செய்து கொண்டே வாங்க. ஓகேயா? ஓகே. சோ நான் நினைக்கிறேன் பெரும்பாலான நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்ப நான் வந்து ஒரு தடவை என்ன பண்ணிடுறேன், இந்த நான் ஓரளவுக்கு விதிமுறைகள் எல்லாம் சொல்லிட்டேன். நான் விளக்கம் சொல்லும் போதே ஓரளவுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு முறை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இந்த பாடல் போட்டியில பார்க்கக்கூடிய விதிமுறைகள். ஓகே, ஒரு தடவை வந்துடுறேன் நானு. ஓகே. சோ பாடல் போட்டியின் நோக்கம் என்ன என்றால், மாணவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய இசை திறனை வெளிக்கொணர்தல். ஓகே, அவர்கள் இசையை பற்றின மேலும் சில தகவல்களையும் விவரங்கள். இப்ப நான் டீச்சர் பேசுனதுல நீங்க நிறைய தெரிஞ்சுக்கொண்டீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்தது. சோ இந்த மாதிரியான சில விவரங்களை உங்களுக்கு கொடுக்கறதும் எங்களோட நோக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது. சரிங்களா? சோ இது வந்து ரெண்டு பிரிவாக நடக்கும் இல்லையா? ஒன்று இடைநிலை பள்ளிகள், ஒன்னொன்று தொடக்க பள்ளிகள்.
ஓகே, தொடக்க பள்ளிகளுக்கு தனியா நடக்கும், இடைநிலை பள்ளிகளுக்கு தனியாக நடக்கும். ஓகேங்களா? இந்த பாடல் போட்டியில ஒரு தனி நபராக மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும். தனிநபர் போட்டி தான், குரூப் சிங்கிங் கிடையாது. ஓகே, தனிநபர் தான், ஒருத்தரா தான் பாடணும். சரிங்களா? சோ பிறகு மாணவர்கள் போட்டிக்கு வரும் பொழுது பள்ளி சீருடையோடு தான் வர வேண்டும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பள்ளி சீருடையில தான் நீங்க வரணும். ஓகே, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடல்கள் வந்து மலாயில கொடுத்திருக்கிறாங்க, நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. Lagu dan nyanyian tidak boleh menyentuh, membangkitkan, mengabaikan, menyebarkan, menyerang isu-isu sensitif berkaitan politik, agama, bahasa, budaya, adat, sastra individu, bangsa, negeri, negara, nilai murni sejagat dan institusi diraja, hal-hal perkauman yang agresif, negatif dan sensitif. அதாவது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை அந்த பாடல் மூலமா நம்ம பாடக்கூடாது. சோ அந்த மாதிரி பாடல்களை தேர்ந்தெடுக்காதீங்க. சில பாடல்கள் வந்து சில மதங்களை தாழ்த்தி பேசும், இனத்தை தாழ்த்தி பேசும். இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் வேண்டாம், தூக்கி போட்டுருங்க, வேண்டாம், அது நமக்கு தேவையும் இல்லை. நான் சொன்னது மாதிரி கருத்து செறிவுமிக்க பாடல்கள், தமிழை போற்றி பாடக்கூடிய பாடல்கள், அதாவது என்னன்னு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பாடல்கள், தன்னம்பிக்கையை வழங்கக்கூடிய பாடல்கள், இந்த மாதிரி பாடல்களாக நீங்க தேர்வு செய்யலாம். சரிங்களா? ஓகே. சோ நீங்க வந்து இந்த போட்டியை வந்து வாங்க. நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய நான் எல்லாத்தையும் நான் தொட்டு பேசிட்டேன். இதற்கு மேலும் சில கேள்விகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் இப்போது கேட்கலாம். இன்னொரு தடவை வரேன். படைப்பு, உங்களோட படைப்பு, நான் சொன்ன படைப்புனா என்னன்றது நான் உங்களுக்கு சொன்னேன். முதல்ல படைப்புக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. தாளம் 25 புள்ளிகள், சுருதி 25 புள்ளிகள், உங்களோட மொழி உச்சரிப்புல 30 புள்ளிகள். இதுதான் வந்து ஒட்டுமொத்தமான புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். சொல்லப்பட்ட கூறுகளை கொஞ்சம் கவனம் செலுத்தி அதுல நீங்க அதிகமான கவனமும் பயிற்சியும் மேற்கொண்டால் சிறந்த படைப்பை உங்களால வழங்க முடியும். ஓகே, இறுதியாக ஒரு சில கேள்விகள் மாணவர்கள் இருந்தால் கேட்கலாம். ஆசிரியை வணக்கம். ஆசிரியை பேர்மா? என் பெயர் கனகஸ்ரீ. ஆசிரியை கனகஸ்ரீங்களா? ஆமாம் ஆசிரியை. சொல்லுமா என்ன கேள்வி சொல்லுங்க. ஆசிரியை, இப்ப நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறோம்னா அந்த பாட்டை வந்து கருத்துள்ள பாட்டா பாடணுமா? கருத்துள்ள பாடலா தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஆமா சரி. முக்கியமா என்ன, அந்த காதல் பாடல்கள் தான் நான் திரும்ப நான் சொல்றேன். காதல் பாடல்களும் குத்துப்பாட்டு, தெரியுமா? குத்துப்பாட்டு தான் நிறைய வருது இப்ப, தடுக்கி விழுதா குத்துப்பாட்டு தான், அத அப்படியே வைரல் ஆயி ஓகே அப்படி போய்கிட்டு இருக்கு இந்த பாட்டெல்லாம். அந்த மாதிரி பாடல்கள் வேண்டாம், அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ரொம்ப தப்பான பாட்டுலாம் நான் சொல்லல. கேட்கலாம், நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அந்தந்த இடங்கள்ல அதை வைத்துக் கொள்ளணும். இந்த போட்டின்னு வரும்போது அதை கொண்டு வராதீங்க. மற்றபடி உங்களோட குடும்பத்துல ஏதாவது நிகழ்வுகள் நடக்குதா, அங்க நீங்க அதை பாடலாம், அதுக்கு தடை இல்லை. ஆனா இந்த போட்டிக்குன்னு வரும்போது சில விதிமுறைகளை நம்ம மீறக்கூடாது, அதுக்காக சொல்றேன். வேற கேள்விகள் மாணவர்களே? சொல்லுங்க. நான் ரோஷின் பேசுறேன். சொல்லம்மா. அறிவுக்கு வேலை கூட அந்த பாட்டு பாடலாமா? பாடலாமே, முதல் வரியே உங்களுக்கு சொல்லுதே அது கருத்து பாட்டுன்னு. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அருமையான பாட்டு அது, நாளா பாடலாம். சரி, பாடல் தேர்வை தவிர்த்து வேற கேள்விகள் எதுவும் இருக்குதுங்களா? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பாட்டு எடுக்கணும். நீங்க கேட்கிற பாட்டு எல்லாமே பொருத்தமான பாடல்களாகவே இருக்கின்றன. சரி மாணவர்களே, உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறந்த பாட்டு தேர்வு செய்யுங்க, சிறந்த முறையில பயிற்சி செய்யுங்க, உச்சரிப்புல கவனம் செலுத்துங்க, அந்த பாட்டுடைய பாவத்தை வெளியில கொண்டு வாங்க. சொன்னது மாதிரி நிறைய முறை பாடலை கேளுங்க, கேட்ட பிறகு அப்புறமா பாடுறதுக்கு பயிற்சி செய்யுங்க. பாடல் வரிகளை மனதுல பதிய வைங்க. மனப்பாடம் பண்ணணும், பார்த்து பாட முடியாது, சரிங்களா? மனப்பாடம் பண்ணி தான் பாடணும். எல்லாரும் சிறந்த படைப்பை வழங்குவதற்கு ஓகே, உங்களுக்கு வந்து டீச்சரோட சார்புல மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி.